ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ரம்யா. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் 8 months பேபிக்கான ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 months 7 month ரெசிபி பார்த்துருப்பீங்க. இப்போ 8 month பேபிக்கான ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், பருப்பு சாதம், பொட்டேட்டோ சாதம் அப்படி தான் கொடுத்துருப்போம். அதனால் நான் இன்றைக்கி வந்து கம்பைண்டாக பண்ணியிருக்க ஃபுட் ரெசிபி மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பொட்டேட்டோ காலிஃப்ளவர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸில் உருளைக்கிழங்கும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் காலிஃப்ளவர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் மட்டும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து ரைஸும் ஒரு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் தான் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு குட்டிப்பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் 4 விசில். காலிஃப்ளவர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து விட்டமின் சி, விட்டமின் பி, B6 ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையவே இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ்க்கும் ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நான் 4 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து கீயும் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சொரக்காய் வச்சு ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸில் வந்து சொரக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு ரைஸும், ஒரு ஸ்பூன் ரைஸும், ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளியும் நல்லா சேர்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரே ஒரு சின்ன சைஸ் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவும் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரே ஒரு 1 minute மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாசிப்பருப்பு ரைஸும் வந்து ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ கன்சிஸ்டன்சி நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடாயிலே தான் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. சொரக்காயில் பார்த்திங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் குழந்தைங்களுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் வந்து கொடுக்கும். குழந்தைங்க உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கும். ஸோ வந்து அவங்க ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு, ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் வந்து சொரக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் பண்ணிட்டா வந்து சூப்பரான சொரக்காய் ரைஸும் வந்து ரெடி ஆகிடும். ஏன் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மூங் தால் பாசிப்பருப்பே சேர்க்குறேன்னா, துவரம்பருப்போட இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ இல்லை வயிறு வலி எதுவும் வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ரைஸ் தான். இதுக்கு உங்களோட ஆப்ஷன் தான், எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். கூடவே பீன்ஸ், பட்டாணி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு குக்கரில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட், காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு, நீங்கள் வேணால் பட்டாணி, பீன்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். முன்னாடியே ஒரு 10 minutes முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருவேன். பொட்டேட்டோவும் பார்த்திங்கன்னா நல்லாவே குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்யூன் சிஸ்டத்துக்கும் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் மெயினாக வெயிட் கெயினுக்குமே வந்து உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லது. கேரட்டும் அப்படி தான், கான்ஸ்டிபேஷனுக்கு, அவங்களோட இம்யூனிட்டிக்கு நிறையவே கால்சியம், அயன், பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே வந்து கேரட்டில் அதிகமாகவே இருக்குது. பீட்ரூட்டும் அப்படி தான், ரொம்பவே நல்லது குழந்தைங்களோட உடம்புக்கு. இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் குழந்தைங்க எது சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ். நம்ம நார்மலாக பொட்டேட்டோ வச்சு தான் ரைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அதுக்கேற்ற டேஸ்ட் தான் கொடுக்கும். லைட்டாக தான் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு கூட நம்ம சேர்த்து பண்ணும்போது அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரைஸும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு அதில் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸும் மூங் தாலும் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பல் பூண்டும் சேர்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துப்பேன். நல்லாவே பார்த்திங்கன்னா வெந்துடும். இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கீ சேர்த்துட்டு கொடுக்கலாம். இது வந்து பொட்டேட்டோ ரைஸை விட இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரைஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறையவே விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன் கண்டென்ட், நிறைய ஃபைபர், குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லது, இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கீ ரைஸ் தான். டக்குன்னு உங்களுக்கு எதனா குழந்தைக்கு கொடுக்கணும், வெஜிடபிள்ஸ் இல்லை அது இல்லைன்னா டக்குன்னு இந்த கீ ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நான் 1.5 டீஸ்பூன் வந்து கீ வந்து சேர்த்துக்கிறேன் குக்கரில். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நிறையவே நான் சேர்த்துப்பேன். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்டு 1 மினிட்டுக்கு வந்து நல்லா வந்து கிளறி விடணும். அந்த கீ ஃப்ளேவர் வந்து நல்லா அரிசியில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் ஸ்லோலியே வச்சு விட்டு எடுத்துப்பேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுத்தா சூப்பராகவே இருக்கும். கீயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட போன்ஸுக்கு அதில் நிறையவே வந்து விட்டமின் கே இருக்குது. ஸோ டீத்துக்கு, போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.